இப்ப விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன பரிகாரம் இந்த 2026 புத்தாண்டுல அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. முதல் பரிகாரம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவங்க அந்த துலாபாரம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கோவிலில் செய்வாங்க. அதாவது தராசு இருக்கும், ஒரு பக்கம் இவங்க உட்காருவாங்க, ஒரு பக்கம் அவங்களுடைய சக்திக்கு உண்டான ஒரு பொருளை வச்சு அதை கோவிலுக்கு கொடுத்துருவாங்க. இந்த விஷயத்தை செய்யலாம். இதை செய்கிறதுக்கு இந்த இடத்துக்கு தான் போகணும், இந்த கோவிலில் தான் பண்ணணும், இந்த நாளில் இந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் எதுவும் வச்சுக்க வேண்டாம். எப்போ முடியுதோ அதை செய்யலாம், எது செய்ய முடியுதோ அதை செய்யலாம். அதாவது அந்த உங்களுடைய எடைக்கு எடை நீங்கள் அரிசியை வச்சு அதை ஒரு அன்னதானமாக கூட நீங்கள் பண்ணிடலாம். அப்படியே எடைக்கு எடை வஸ்திரங்களை வச்சு, புது வஸ்திரம், வேட்டி துண்டு இருக்கலாம், புடவை ரவிக்கை இருக்கலாம், அதை அப்படியே எடைக்கு எடை அடுக்கி வச்சு அதை தேவைப்படக்கூடியவர்களுக்கு கொடுக்கலாம். அதுபோல் உங்களுடைய எடைக்கு எடை ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த வருஷத்தில் உங்களுக்கு எந்த கஷ்டமுமே இல்லை. குரு 8ல் இருந்தாலும் கூட அவருடைய பார்வைகள் எப்படி வேலை செய்தோ அப்படி தொடர்ந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும். 2வது பரிகாரமாக உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் இது போல் ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு உங்கள் கையால் ஒரு நல்லது பண்ணணும். காலையில் எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்ச உடனே நீங்கள் ஒரு மாடி மேலே போயிட்டு அல்லது வெளிப்புறங்களில் போயிட்டு இந்த பறவைகள்லாம் வரும், அதற்கு ஏதாவது சாப்பிடத்துக்கு வைக்கிறீங்க, என்ன முடியுமோ அதை வைக்கிறீங்கன்னு சொன்னால் மிகச்சிறந்த ஒரு பலன் தரக்கூடியதாக அது இருக்கும். ஆனால் டெய்லி பண்ணணும். எது உங்களால் முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம். ஒருவேளை அது முடியல, நல்ல கோடை காலம் வருகிறது, அப்போ இது போல் நீங்கள் வெளியில், வீட்டுக்கு வெளியிலையோ மாடி மேலேயோ நல்ல ஒரு பானையில், இப்போ ஒரு அகண்ட பாத்திரத்தில் நிறைய நல்ல தண்ணீர், குளிர்ந்த தண்ணீர் பிடிச்சி வைக்கிறீங்கன்னா அதை இந்த தீவராசிகள்லாம் குடிச்சிட்டு போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இதை செய்தால் போதுமானது. 2026 உங்களுக்கு சாதகமாக அமையும்.